தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கோம். இப்போ கும்ப ராசிக்கு சனி பகவான் வக்கர பயிற்சி ஆகிறார். அப்போ அந்த வக்கர பயிற்சி எப்போ ஆகிறாருன்னா இந்த 29/6/2024 முதல் 15/11/2024 139 நாட்களுக்கு சனி பகவான் வக்கர பயிற்சி ஆகிறார். அப்போது இந்த காலகட்டங்களில் என்ன பலன், என்ன பலாபலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் நடந்தது என்ன, நடக்க போகிறது என்னன்னு விரிவாக பார்க்க போகிறோம். அப்போது கும்ப ராசிக்கு உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் அமைப்பு கும்பராசியாகும். அந்த கும்பராசியில் சனி பகவான் ஆட்சியாகிறார். அப்போ அந்த கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி ஆகும்போது எப்படியாவது பெரும் பணம் சம்பாதிச்சிடணும், நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு முன்னாடி நல்ல கௌரவமாக வாழணும், நல்லபடிய மதிப்பு மரியாதையோட வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த கும்பராசிக்கு இருக்கு. ஏன்னா இப்போ பகல் கனவு அதிகமாக காணக்கூடிய ராசிகள் அப்படி கேட்டீங்கன்னா இந்த கும்பராசியா இருக்கு. அந்த கும்பராசியில இந்த சனி பகவான் இந்த 139 நாட்கள்ல இந்த ராசி மேலேயே அந்த சனி பகவான் வக்ரமாகும் பொழுது நிறைய நல்லது மட்டுமே செய்ய போறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல சனி பகவான். அந்த ராசி மேலேயே உங்களுக்கு கம்பல்சரி போகும்போது அங்கே வக்ரமாகும் போது என்னென்ன பலன் அப்படின்னா சுப பலனை மட்டுமே இந்த ராசி கொடுப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் வாரியாக உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, நல்லபடியாக தொழில் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் தொழில் செஞ்சுருப்பீங்க. அந்த தொழில் தான் அவங்க ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு, அந்த தொழிலில் நிறைய பிரச்சனை கொடுத்துருச்சு. ஏன் அப்படின்னா சனி பகவான் தான் தொழில்காரனே, அவர் தான் நல்லபடியாக நம்ம 10ஆம் வீட்டை தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறாரு, அப்போ முன்னே நம்ம செய்கிறது எல்லாமே ஜெயமே அப்படின்னு நினச்சி தான் தொட்டிருப்பீங்க. ஆனால் அங்கே தான் ஒரு செக். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க சனி பகவான் பார்க்குறாரு, ஆனால் அங்கே பார்க்கும்போது நிறைய பிரச்சனை மட்டுமே கொடுத்துருப்பாரு. ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நண்பர்கள் மூலிமா அங்கே ஒரு செக். எப்படி இருந்தால் நண்பர்கள் மூலிமா ஏமாற்றம், அந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பிரச்சனையை மட்டுமே கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம லைஃப்ல நடந்திருக்காது, ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கம்பல்சரி நடந்திருக்கும். ஏன்னா 10ஆம் வாரியை பார்க்க போறதுனால தொழில் நல்லபடியாக செஞ்சிடலாங்க ஒரு எண்ணத்தை செஞ்சிருப்பீங்க, ஆனால் அதில் நிறைய பிரச்சனையை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் மூலியம் நிறைய பிரச்சனை, அவமானம், நட்டம் கம்பல்சரி வந்திருக்கும். ஏன்னா நம்பி வந்த நண்பர்கள் கம்பல்சரி உங்களுக்கு ஏமாத்துறதுக்கான சந்தர்ப்பம். ஏன்னா ஒரு பொருளாதாரத்தில் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் அடையும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் தொழில் நடக்காமல் போயிருக்கும். ஏன்னா எதிர்பார்த்தத்துல பெரிய அமௌண்ட் வரோன்னு நினச்சிருப்பீங்க, அது வந்திருக்காது. நண்பர்கள் கொடுத்தா நம்ம தொழில் நல்லபடியாக நடத்தலன்னு நினச்சிருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு கொடுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த சனி பகவான் நாங்கள் அந்த ராசியில் மேலே போகும்போது தொழில் செஞ்ச ஆளுங்க அனைத்து பேருமே நிறைய அவமானத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த சனி பகவான் இந்த வக்ரம் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த 139 நாட்கள்ல இது நல்லபடியா பயன்படுத்தி உங்க ராசி மேல நல்ல சுபத்தன்மை பெற போறாரு. அப்ப அந்த சுபத்தன்மை பெருத்து 10ஆம் இடத்தை பார்க்காரு. அப்ப அந்த 10ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் இந்த 139 நாட்கள்ல என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நல்லபடியா பண்ணுங்க, அது நல்லா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்க போகுது. இல்லை இந்த தொழிலை விட்டுட்டு அடுத்த தொழிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ அதுவும் உங்களுக்கு நல்ல அருமையான வாய்ப்பாக இருக்க போகுது. இந்த 2 பலனுமே இந்த 139 நாட்களுக்குள்ள நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்களா. அப்புறம் வேலை அப்படின்னா நம்ம உள்ளூர் வேலையில் கம்பல்சரி நிறைய பிரச்சனை அனுப்பிச்சிருப்பீங்க. இந்த பிரச்சனை எப்படின்னா இந்த கூட இருக்கிற நண்பர்கள் கம்பல்சரி ஏமாத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு, அவங்க ராசி மேலேயே பார்க்குறாரு. என் கூட நல்லா பேசிட்டு இருந்தானுங்க, என்னை பற்றி அப்படியே நீ மேலதிகாரிட்டு சொல்லிட்டானுங்க, நான் என்னுடைய ரகசியத்தை எல்லாம் நான் நம்பி சொன்னானுங்க, அதை அப்படியே எல்லா பக்கம் சொல்லிட்டானுங்க. அந்த நண்பர்களே நிறைய துரோகத்தை அனுபவிச்சிருக்கிற சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்டா இந்த நண்பர்களுடைய பழக்க வழக்கம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சந்திச்சிருப்பீங்க. அப்போது அந்த மேலதிகாரிகிட்ட ஏதாவது சொன்னதுனால நீங்கள் எப்பவுமே கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? அப்போது அப்படி கொடுக்கும்போது 100% நம்ம மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சி தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இவன் போய் சொன்னதுனால நிறைய பிரச்சனை, மேலதிகாரி டார்ச்சர், இந்த கம்பெனி விட்டு போயிடலாமா, இந்த வேலையை விட்டு போயிடலாமா, இந்த வெளி வேலைக்கு எதாவது போயிடலாமா, இல்லை வேறு வேலையே தேடிக்கலாமா, நம்ம படித்தா நினச்ச மாதிரி லைஃப் அமையல, படித்த வேலையினாலும் அமையலாமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுவும் கூட கிடைக்கல. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த வேலை
உங்களுக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் வக்ரகதியாகி சுபத்தன்மை பெற்று 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது 100% நல்ல பலனே. அது உங்கள் ராசி மேலேயே வக்ரமாகும் போது அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நினைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த 130 நாட்களை பயன்படுத்திக்கிங்க. இது இங்கிருந்து வேலை செஞ்சாலும் கூட வெளிநாட்டில் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த வெளிநாட்டு வேலையும் கூட உங்களுக்கு இந்த 139 நாட்கள் நல்லபடியாக கிடைக்க போகுது. ஏன்னா வெளிநாட்டில் வேலை இழந்திருப்பீங்க. அப்போ இழந்து வேறு வேலை தேடிருப்பீங்க. எனக்கு வேலையும் கிடைக்காம அங்கே நிம்மதியாகவும் வாழாமல் இங்கே கார் டியூனு ஹோம் லோனு நிறைய போயிட்டே இருக்குது. நிறைய கடன் வாங்கினது கடன் கண்ணுக்கு தெரியாமல் பெருசாகிட்டே இருக்கு. அப்போது அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணீங்கன்னா இந்த 139 நாட்களை நல்லபடியாக பயன்படுத்தினீங்கன்னா மேலும் மேலும் வளரக்கூடிய அமைப்பாக இருக்குது. வெளிநாட்டில் வேலை இழந்துட்டு வேலை தேடினாலும் கூட இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் 100% கிடைக்க போயிடுது. அதனால் இந்த 139 நாட்களில் உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணிடாமல் பண்ணுங்க. வேலை சம்மந்தமான விஷயம், தொழில் சம்மந்தமான விஷயம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயம். அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் நம்ம பார்த்து ஒரு இடம் வாங்கினோங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைங்க. அந்த இடத்துக்கு ஏன்டா போகணுன்னு இருக்குது அப்படி தான் சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது இட சம்பந்தமான விஷயம். அது விற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா ராசி மேலே உங்களுக்கு வந்து சனி பகவான் இருக்கிறாரு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு பெரிய சனி பகவான் உங்கள் ராசி மேலே இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க ஜோசிகார் என்ன சொல்லுவாங்கன்னா, சனி பகவான் ராசி மேலே வச்சு ஒரு இடத்த வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு காலகாலத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல போனதுக்கப்புறம் தான் அங்கே பிரச்சனையே தெரியும். அப்போ அந்த பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அங்கே வக்ரம் உங்கள் ராசி மேலே வக்ரம் ஆகும்போது அது இட சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட், அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த கடன் வாங்கின அமௌண்ட்டு உங்களுக்கு நல்லபடியாக ரிஃப்ளெக்டாக பெரிய அமௌண்ட்டாக திரும்பி வரக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் ஏதாவது முயற்சி பண்ணினீங்கன்னா 100% நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. முயற்சி பண்ணுங்கள். இந்த இட சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு மிக சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த 139 நாட்கள் மட்டுமே. இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திட்டீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு இட சம்மந்தமான விஷயம் சப்போர்ட் பண்ணும். அடுத்து 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி குறிக்கிற உறவு முறை. அப்போ உங்கள் ராசி மேலேயே சனி பகவான் போகிறாரு. அப்போ இந்த சனி பகவான் உங்கள் ராசி மேலேயே போகும்போது திருமணம்னு ஒன்று செஞ்சுருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த திருமணத்தில் நிறைய பிரச்சனை. இந்த ஏன்டா இந்த பிள்ளை திருமணம் செஞ்சங்கன்னு மனம் வருத்தத்தை டெய்லி அனுபவிச்சிருப்பீங்க. சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அந்த மாதிரி சூழ்நிலையை அனுபவிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சொன்னேன். ஏன்னா வெளியே சொன்னால் ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம கௌரவமாக வாழ்ந்துட்டு இருப்போம் ஆச்சுங்களா. அப்போ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை மட்டுமே நம்ம ஃபேமிலிக்குள்ளே நடக்குது அப்படின்னு இந்த கல்யாண வாழ்க்கையில் பெரிய ஏமாற்றம் சந்திச்சிட்டேன்னு அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ளே போட்டு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா கல்யாணம் ஆகியும் கூட பிரிஞ்ச வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு. ஏன்னா அந்த 7ஆம் இடத்தை சனி பகவான் உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அங்கே சனி பகவான் ஒரு பிரிவினை கொடுத்து தான் சேர்த்துவார். அப்போ எப்போ சேர்த்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம். எந்த காலகட்டம்னா இந்த 139 நாட்குள்ளே போய் பேசுனீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இணக்கமாக சந்தோஷமாக வாழக்கூடிய காலகட்டம் இந்த 139 நாட்கள் மட்டுமே. இதை நல்லபடியாக பயன்படுத்திட்டீங்கன்னா மேலும் மேலும் வளரக்கூடிய அமைப்பு மிக சிறப்பாக இருக்க போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன படிக்க போகிறேன்னு தெரிலங்க அப்படி தான் யோசனை. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறதுனால எல்லா தொழில் சார்ந்த விஷயத்தையும் நம்ம படிப்பாக எடுத்திருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. 7ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் பார்க்குறதுனால படிப்பு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் மேலும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன படிப்பு எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மிக சிறந்த படிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சனி பகவான் இந்த கோச்சாரத்தில் வக்ரமாகிறார். இந்த வக்ர நிலை மட்டும்தான் இந்த பலன். இது ஒவ்வொருத்தருடைய ஜனன ஜாதகம் உங்களுக்கு திசாபுத்திக்கு தகுந்தாற்போல் பலன்கள் மாறுபடும். அப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.